Hey guys, சொன்ன மாதிரியே செகண்ட் வீடியோ இன்னைக்கு டேல. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஹீரோவோட கேபினில் அங்கே இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாத்துலேயுமே லேண்ட் அவன் பேரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கோவமாக வெளியில் வரா. அந்த சமயத்தில் ஹீரோவோட கசன் வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கன்னு உடனே நான் அவனை பார்த்து முதல்ல அவன் சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான்னு சொல்கிறான். ஸோ அப்போ இவன் தடுத்து நிறுத்திட்டு கொஞ்சமாவது புத்தியோட யோசி, அவன் ரொம்ப வந்து அரகண்டானவன், ரொம்ப அம்பிஷியஸும் கூட. அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினச்சானா அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்த மாட்டான், எப்படினாலும் அதை முடிச்சு காட்டக்கூடியவன். நான் சொல்கிற பேச்சை கேட்டால் அவனை வந்து தடுத்து நிறுத்தலாம், உன்னோட ஊருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னும் என்ன பண்ணணும்னு கேட்குறா. அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அழிக்கணும், அதை பண்ணாக்க உன் ஊரையும் உன் ஊர் மக்களையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு சொல்கிறான். 4 நாள் கம்பெனியில் அனிவர்சரி நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கம்பெனி அனிவர்சரிக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நீச்சாவும் சேர்ந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சர்ப்ரைஸாக லக்கி ட்ரா கிஃப்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே கசன் வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த ஜப்பான் கிளைண்ட்டு சீக்கிரமாக சைன் பண்ணணும்னு நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்ன உடனே அவனும் வந்துட்டு கண்டிப்பாக சீக்கிரம் சைன் பண்ணிடுவாங்க, அதுக்கான நாள் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோனுக்கும் காண்டி ஏறிட்டு இருக்கு. போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்க இவ்வளோ தேமன் முடிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா என்னோட திங்ஸ் கொஞ்சம் நேற்று மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன், டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கேட்குற மாதிரி கேட்க அவரும் சரி சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாமா, உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோடைய கேபினுக்கு போகிறா. அங்கே போனது உடனே அவனுடைய சிஸ்டமை கசன் சொல்கிற மாதிரி ஆக்சஸ் பண்ணி அந்த ஃபைலை டெலீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போகிறா. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அங்கே வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டராக இருக்குது அவனுடைய லேப்டாப்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்வேர்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட பேரை போட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் நீச்சாவோட பேர், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர், அவங்க அப்பா அம்மா பேருன்னு எல்லார் பேரையும் ட்ரை பண்ணுறா. எதுக்குமே அது ஓப்பன் ஆகவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனி வந்துக்கிட்டே இருந்துட்டு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு பாஸ்வேர்டை வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தயங்கி போட்டுட்ருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ அப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகிறான். ஹீரோயினை காணுன்னு சொல்லிட்டு அவன் தேடி வந்துட்டு இருக்கும் போது தான் செக்யூரிட்டி கார்டு என்ன தேடுறீங்கன்னு சொல்லி கேட்க உன் ஹீரோயினை தேடி தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையை சொல்கிறான். ஸோ அவள் கேட்ட உடனே அவங்க உள்ளே தான் போயிருக்காங்க, ஏதோ திங்ஸ் வந்துட்டு மறந்துட்டாங்களாமா, அதனால அவங்கள மட்டும் உள்ள விட்டுருக்கேன் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை தேடிக்கிட்டே அவனோட கேபின் பக்கத்தில் போக கரெக்டாக நீச்சா அங்கே வந்துடுறா. ஒரு கிளைண்ட்டோடைய பேர் சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காருண்டவும் சரி கிளைண்ட்டை காத்துட்டு இருக்க வைக்கிறது நல்லது கிடையாது, வா இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீச்சாவோட கிளம்பிடுறான். ஹீரோயினை அப்படியே மறந்துட்டு. ஸோ இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா அவள் கடைசியாக போடக்கூடிய நேம் யாருதுன்னா பட்லருடைய நேம். ஸோ பட்லர் அங்கிளோடைய பேரை போட்ட உடனே பாஸ்வேர்டு வந்துட்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் வந்து அன்லாக் ஆகிடுது. அதை பார்த்தோன்னே அவ்வளோ வந்துட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறா. ஆனால் இவனை மாதிரி அவனையும் வந்துட்டு உலகத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது, ஒரு பட்லருடைய பேரை போய் பாஸ்வேர்டாக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த ஃபைலை தேடிட்டு இருக்கிறா. ஆனால் பார்த்தா அதுக்கு பதிலாக அவளுக்கு வேற ஒரு கிளிப்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த கிளிப்பில் வந்துட்டு அவள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயினுடைய ஊர் தலைவர் அங்கிள் கிட்ட வந்துட்டு இவன் போய் பிஸ்னஸ் பேசியிருப்பான்ல, அப்போ வந்து சொல்லியிருப்பான் உங்கள் இடத்த வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வரக்கூடிய லாபத்தை உங்கள் எல்லாருக்குமே சமமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், லேண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து அதோடைய ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவனுடைய பிளானை வந்து சொல்லியிருப்பான். இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப குஷியாகிடும். ஸோ அவங்க வில்லேஜஸ் யாரையுமே அவன் ஏமாற்ற பார்க்கல, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா ஹீரோ எழுந்து வரதுக்கு முன்னாடியே ஆளாக எழுந்து வந்துட்டு ஒரே பல்லும் குஷியுமா வந்துட்டு அவள் இருந்துட்டு இருக்கா. எதுக்கு பல்ல காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதில் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட உட்காரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு பிடிச்ச அவங்க ஊரில் இந்த டிஷ்ஷை வந்துட்டு அவள் செஞ்சு வச்சிருக்கதா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே வந்துட்டு அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறான். பட்லர் அங்கிள் கிட்ட இது பார்க்கவே நல்லா இருக்கு அப்படிங்கவும் இதை நான் பண்ணல, ஹீரோயின் தான் காலையிலே எந்திரிச்சு பண்ணா அப்படின்ன உடனே இது ரிஜெக்டடு, எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபுட்டு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு அவள் ஏற்கனவே நான் வந்துட்டு நீ கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறா. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவனும் நேற்று நைட்டு திருட்டுத்தனமாக எங்கே போனேன், கொஞ்ச நேரத்தில் மாயமாக மறைஞ்சிட்டேன், யாருமே வந்துட்டு உன்னை தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உடனே நான் திருட்டுத்தனமாலாம் எதுவும் பண்ணலை, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த கேப் வழியாக தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறா. உடனே கோமாவில் பார்த்துட்டு கம்பெனிக்கு கெட்ட பேர் வர மாதிரி ஏதாவது வேலை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக என்னைக்கும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோனும் அதெல்லாம் எதுவும் இல்லை கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டா. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஜப்பான் கிளைண்ட் வராங்க. அந்த ஹீரோடைய ப்ரெசன்டேஷனை கேட்டுட்டு முடிஞ்சா வந்து சைன் பண்ணிட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் மற்றவங்களும் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தா அங்கே ஹீரோடைய கசன் வந்து நின்றுட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அவனும் இதே ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஐடியா வந்து ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக ப்ரெசென்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அதை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறான், முதல்ல நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் சரி இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய ப்ராஜெக்டை வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன் பண்ணுறான். பார்த்தா அது லேப்டாப்பில் ஏதோ வைரஸ் வந்திருக்கவும் எல்லாம் எரர்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டே இருக்குது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆமாண்டா ஏதோ வைரஸ் வந்து ஏறி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சாத்தியமாகும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்கும் போது தான் ஹீரோவும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது, என் கேபினில் இருக்குது, நீ எடுத்துகிட்டு வா அப்படிங்கவும் இப்போ அந்த கசன் என்ன பண்ணுறான்னா உடனே அவசரப்படுத்துகிறான். சரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுங்கள், அதுக்காக எதுக்காக எல்லாருடைய டைமும் வந்து வேஸ்ட் பண்ணணும், பேசாமல் நான் இங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன், என்னோட ப்ரெசன்டேஷனை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஜப்பான் கிளைண்ட்டு ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி அதுவும் நல்ல ஐடியா தான், டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், நீ ஆரம்பி அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவன் வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கிறான். இவன் என்ன ஆரம்பிக்கிறான்னா, இப்போ ஹீரோயின் வந்துட்டு லேப்டாப்பில் அங்கிள் கிட்ட அவன் பேசின ஒரு கான்வர்சேஷன் இருந்ததில்ல, அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஹீரோவுடைய ப்ரெசன்டேஷன் ஃபைலை அப்படியே வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு கூடவே வந்துட்டு அவனோட வேர்டிங்ஸும் கூட நம்ம ஹீரோ வந்து சொல்கிறது போலவே இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா, அந்த அங்கிள் கிட்ட அவன் சொல்லும் போது ஒரு ஆளை வச்சு ரெக்கார்ட் பண்ணால கசன், ஸோ அது மூலமாக தான் இங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அங்கிள் கிட்ட சொன்ன வார்த்தை மாறாமல் எப்படி வந்துட்டு இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து தடுத்து நிறுத்ததுக்காக போக ஹீரோவோ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடக்கி வச்சிடறான். இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜப்பான் கிளைண்ட் வந்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சொன்னது வந்துட்டு ஹீரோ முன்னாடி சொன்னதை விட லாபம் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத திரும்ப திரும்ப தெரிவிச்சுட்டு ஹீரோ கிட்ட உன்னோட ப்ரெசன்டேஷனை வந்துட்டு கொடுப்பா அப்படிங்கவும், ஹீரோ வந்துட்டு இல்லை நான் வந்து எதுவும் ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, இந்த ப்ராஜெக்ட் எனக்குமே வந்துட்டு ஓகேவாக தான் தெரியுது, பேசாமல் இதே வந்துட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் சரி அப்போ நான் உடனே வந்து சைன் பண்ணிடுறேன், ஆனால் இந்த ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணது ஹீரோவுடைய கசன் தான் அப்படிங்கிறதுனால அவனை பொறுப்பெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவனோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட கேட்குறான், எதுக்காக நீ வந்து உண்மையை சொல்லலை, இவன் உன்னோட ப்ராஜெக்ட் திருடி தான் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவர் அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்க மாட்டார், அவருக்கு தேவை வந்துட்டு அதிக பணம் மட்டும்தான், அந்த பணம் வந்து யாருனால கிடைச்சாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட தேடி வரான். ஸோ ஹீரோயினும் அவனை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வமாக வந்து ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆயிடுச்சா, ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே இவனும் இங்கே வந்து எதுவுமே சரியாக நடக்கலை, இந்த விஷயத்துக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை வந்து நான் சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய ப்ராஜெக்டை திருடி என்னோட கசன் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டான், ஸோ அவனுக்கு கீழே தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நடக்க போகுது, அவனுக்கு கீழே நடந்துச்சு அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக அவனோட சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் உன் ஊரை கூறு போட்டு வித்துருவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இதை கேட்க நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இவ்வளோ தூரம் தமிழில் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே அவனுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு, திரும்ப உன்கிட்ட சொல்கிறேன், உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்பிட, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உடனே அந்த கசனை பார்க்கறதுக்காக வரா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவனோட ப்ராஜெக்ட் திருடி நீ தான் ப்ரெசென்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இல்லை அப்புறம் எதுக்காக ஹீரோ வந்து என்கிட்ட கத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, கசனும் முன்னாடி வந்துட்டு அவன் ரிஜெக்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு தான் இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன், ஹீரோ எதுக்காக உங்ககிட்ட மாற்றி சொல்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை என்னத்தான் தலைமை தாங்க சொல்லியிருக்காங்க, ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லோன்னே, சரி அவன் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு உனக்கு எப்படி வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறா. அதுக்கு அவங்களும் வந்துட்டு அவன் அடிக்கடி வந்து இந்த ப்ராஜெக்ட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தால அதனால பொறுப்பு இல்லாதவன் நினச்சி என் மேலே வந்து நம்பிக்கை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கும் அவன் சொல்கிறது எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோ எதுக்காக உன்னைய வந்து தப்பு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு இவனும் ஏன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீடர்ஷிப் அவன்கிட்ட எல்லாமே என்கிட்ட வந்திருக்குல்ல, அந்த பொறாமையில் உன்கிட்ட வந்து கத்திட்டு போகிறான், என்கிட்ட ஏதாவது பேசினா அவனுடைய தலை வந்து உருண்டுன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கான்ல, அந்த கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட காட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காமா அங்கேருந்து கிளம்பிடுறா ஒன்றும் புரியாமல். என்னோட ஃப்ரெண்டு செக்யூரிட்டி கேம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அதில் ஹீரோயின் தான் ஹீரோவோட கேபினுக்கு வந்து அங்கே அனிவர்சரி பார்ட்டி அப்போ வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து உறுதியாக பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நீச்சா வந்துட்டு இவளை சும்மா விடக்கூடாது, போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அவள் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தப்பு பண்ணியிருக்கும் போதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதரா அப்படிங்கிற மாதிரி அவனையும் கண்ட்ரோல் பண்ணுறா. அதுக்கு பிறகு ஹீரோவும் வந்துட்டு இல்லை போலீஸ் கிட்டலாம் போக வேண்டாம் அப்படின்ன உடனே, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா, உன்னோட உழைப்பு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படிங்கவும், இல்லை இது வந்துட்டு எப்படி நம்ம கம்பெனிக்கு லாஸ் கிடையாது, இது யார் பண்ணாலும் சேம் ப்ராஃபிட் தானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ப்ராஃபிட் எல்லாம் ஓகே, ஆனால் உன்னுடைய உழைப்பு வீணாக போச்சு, அதனால அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும், அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறான், இந்த ப்ராஜெக்ட் இப்போ இந்த கசன் கைக்கு போனதுனால அவன் வில்லேஜஸோடைய லேண்ட் எல்லாத்தையும் மொத்தமாக தான் எடுத்துக்க பார்ப்பான் அப்படின்ன உடனே, எடுத்துகிட்டு போட்டோம், இந்த மாதிரி ஏமாத்துறவளுக்கு நம்ம இதுக்காக நல்லது பண்ணணும், நான் இதுக்காக அவளோட நல்லதெல்லாம் பற்றி யோசிக்கணும், அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், எனக்கும் அதுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ரோஸும் அப்புறம் அந்த கசனும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே வந்துட்டு போனதுக்கப்புறமா இங்கே பின்னாடியே ரோஸ் வந்துட்டு இவன் அனுப்பி வச்சிருப்பான். ரோஸு தான் உள்ளே போயிட்டு அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுருப்பா. ஸோ இதை வந்துட்டு இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தெரியுது, இல்லை வேலை நான் மாட்டிப்பேன் நினச்சிட்டே இருந்தேன், அந்த ஃபுட்டேஜை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது, நான் அதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருந்தேன் தான், அதனால தான் நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கிறத மட்டும் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஹீரோயின் வந்து போனதோட அந்த ஃபுட்டேஜ் வந்து முடிகிற மாதிரி நான் எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ சரி ஹீரோயினை வந்துட்டு எதுக்காக இதில் மாட்டி விடணும்னு நினச்சேன் அப்படின்னோடனே, அதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா, வில்லேஜ் முட்டாள், யார் எது சொன்னாலும் நம்பிடுவா, நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்கா இல்லையா, அதனால தான் எனக்கு ஒரு பலிகடாவாக வந்து அவளை ஆக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறச்ச, இவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோக்கு அசிஸ்டன்ட்னு ஒருத்தி இருந்திருப்பா, ஸோ அவளை தான் வந்து பணத்தாசை காட்டி நான் என் பக்கம் இழுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் வந்துட்டு இப்போ கேட்குறா, ஹீரோயினுக்கு இன்னொரு
இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னி அவளை சூஸ் பண்ணதுக்கு, அது என்ன அப்படிங்கவும் ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ணுறான். ஆனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கான். நான் வேற யாரையாவது வச்சு இந்த வேலையை பண்ணியிருந்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் தான் வலிச்சிருக்கும், ஆனால் இவளை வச்சே நான் வந்துட்டு அவனை ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க அவனுக்கு வலி வந்து நரக வலியாக இருக்கும், அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு உடனே அவளை லவ் பண்ணுறான் நிஜமாவா அப்படின்ன உடனே ஆமாம் உனக்கு ஏதாவது ப்ரூஃப் என்ன சொல்லு, நான் ப்ரூஃப் கூட எடுத்து தரேன், ஆனால் நீயே கூர்ந்து கவனிச்சாலே தெரியும் அவன் பின்னாடி தான் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது எல்லாத்தையுமே இந்த ரோஸ் வந்துட்டு இவனுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அவளோட ஃபோனில். அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக நீச்சா அவனோட வீட்டுக்கு வர, அப்போ தான் ஹீரோயின் வெளியில் வர. அந்த சமயத்தில் ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு குஷி ஆகிட்டு அவனுக்கு வாமா வெல்கம்லாம் கொடுத்துட்டு இருந்துட்டு தான் நீச்சாவை கவனிச்சுட்டு நீ இங்கே தான் இருக்கியா, ஹீரோ பக்கம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அவனோட ஃபியான்சே, நான் இங்கே எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், இங்கே இந்த வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் தேவை இல்லாமல் இருக்கிற ஒரு ஜீவன் அது நீ மட்டும்தான், நீ என்ன கொஸ்டின் கேட்குற வேலைலாம் வச்சுக்காத, அது எப்படி ஒரு நாள் வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுது, அவன் போடுற சாப்பாடையே சாப்பிட்டுட்டு அவனுக்கே துரோகம் பண்ணிட்டு திரும்ப பல்ல காட்டிக்கிட்டு வீடே உன்னோட தாங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க, உனக்குலாம் வெக்கமானமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சப்போர்ட்டுக்கு வரா. ஸோ இந்த நிமிஷத்தில் கூட நீ சப்போர்ட்டுக்கு வராத, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃபை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன், சும்மா என்ன டென்ஷன் ஆக்காது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டையும் வந்து கடுப்பிடிச்சு விட்டுறா. ஸோ அதுக்கு பிறகு ஹீரோயினை பார்த்து இவனை கொஞ்சம் ட்ராஷியாக பேச ஆரம்பிக்கிறா. கூட பல மாதம் உழைப்பு, இதனால தான் அவன் அம்னிஷியா வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை அவனோட உழைப்பை நீ திருடி கொண்டு போயிட்டு தேவையில்லாத ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கானா, உனக்குலாம் வந்து எவ்வளோ திமிர் இருக்கணும், நீ எல்லாம் ஹீரோ சொல்கிற மாதிரி அப்போ பணவெறி பிடிச்சவ தானே, அவன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரபிஷா பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ அங்கே வரான். இந்த மாதிரி ஜீவன் கிட்டலாம் நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி நீச்சா கிட்ட சொல்கிறான். அவளும் வந்துட்டு ஹீரோ கிட்ட நீ நல்லா இருக்கியா, நேத்தெல்லாம் தலைவலின்னு சொன்னியே பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு தான் நேற்றே சொன்னல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் வந்து கைமாறினது எனக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, ஏன்னா என் கம்பெனிக்கு எந்த லாஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் சத்தியமாக இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் எதையும் திருடலை அப்படிங்கிறா. இதை வந்துட்டு நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டுட்டு இருக்க, இல்லை நீ வந்து என்னதான் பேசினாலும் சரி, நீங்கள் யார் என்னை எவ்வளோ திட்டினாலும் சரி, நான் தப்பே பண்ணாததுனால எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் குற்ற உணர்ச்சியே வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாதான். இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரையும் நம்ப வைக்க பார்த்தேன், கடைசியில் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ பண்ணுற ஆக்டிங்கில் நானே மறந்து போயிட்டேன்னா பார்த்துக்கோயேன், அதனால தான் ஒரு நிமிஷம் நீ தான் இதை பண்ணியன்றப்ப எனக்கு வந்து அப்படியே ஸ்தம்பித்து போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அவளை இன்னும் கொஞ்சம் ட்ராஷியாக பேசுகிறான். ஸோ யூஸ்வலாக இவன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் வாயடிச்சு போயிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அங்கே நீச்சாவுமே வந்துட்டு இவன் பேசுகிறத கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு இதுக்கு மேலே போதுண்டா, நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே நீச்சா கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நிஜமாவே இந்த ப்ராஜெக்ட் போனதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ கூடவே வந்துட்டு நீச்சாவை பார்த்து நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க நீச்சா ஷாக் ஆகுறா. நீ தானே கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அதுக்கு அவனும் இல்லை இந்த ப்ராஜெக்ட்னால தான் நான் வந்துட்டு டென்ஷனில் கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொன்னேன், ஆனால் இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு என் கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவகிட்ட அந்த ஃபுட்டேஜை காட்டுறான். இப்போ தெரியுதா நீச்சா ஏன் உன் மேலே கோவப்படுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கவும், ஆமாம் இதை பார்த்தா யாருக்குனாலும் என் மேலே தானே கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் வந்து சொல்கிறான், அந்த இடத்துக்கு நான் போனது உண்மை தான், ஆனால் நான் வந்துட்டு எதையும் காப்பிலாம் பண்ணலை, அங்கே நான் போனது இந்த ப்ராஜெக்டை டெலீட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோட கசன் தான் தன்னை அங்கே அனுப்பி விட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறா. கூடவே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் திருடு போயிடுச்சுன்னு ஹீரோ வந்துட்டு சொன்னப்ப நான் உடனே அவன்கிட்ட போய் விசாரித்தேன், ஆனால் அவன் என்கிட்ட வந்துட்டு வேற ஒரு ப்ராஜெக்டை வந்து செஞ்சதாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டையும் இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அப்போ தான் இவனுக்கு புரியுது. இவன் உடனே சொல்கிறான், அது ஏற்கனவே ரிஜெக்ட் ஆன ப்ராஜெக்ட், அதை அவன்கிட்ட சொல்லி அவன் சும்மாச்சுக்கும் வந்துட்டு சப்பக்கட்டு கட்டியிருக்கான், அவனை நல்லா வந்துட்டு மிளகா அரைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஈவில்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ ஈவிலுங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது, தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கே வில்லேஜ் ஹெட் அங்கிளுக்கு கால் பண்ணுறா. அங்கிள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ரீசெண்ட் டேஸில் நம்ம ஊரில் யாருக்கெல்லாம் லேண்டை வந்து விற்றுருக்காங்கிற டீல்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார்த்தோன்னா ஹீரோடைய ஆஃபீஸில் இப்போ வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு அந்த கசன் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும். அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த லேண்ட் வந்து எப்போ நம்ம கைப்பற்ற வேண்டியது சட்டப்படி, இங்கே வந்து அவங்க பணம் கட்டலைன்னு உடனே நம்ம வந்து எடுத்துருக்கணும், ஆனால் ஹீரோ அந்த வேலையை செய்யலை, அதுக்கான காரணம் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இது என்ன பிரச்சனை, எப்போவுமே அந்த லேண்ட் நம்ம கைக்கு தான் வரப்போகிறதுன்னு ஆயிடுச்சு, இப்போ தான் ப்ராஜெக்டை நீ தானே டேக் ஓவர் பண்ண போகிற, அதனால இப்போவே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லை, இது ஏன் தாமதமாச்சுங்கிற காரணத்தை தான் நான் வந்துட்டு கேட்டேன், நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா, இது எல்லாமே நீ வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஆமாம் ஊர்லேருந்து ஒருத்தைய கூட்டு வந்து வச்சிருக்கியே, அவன் மேலே இருக்கக்கூடிய பார்ஷாலிட்டினால தான் நீ வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டிலே பண்ணிட்டு இருக்கிற, இப்படிப்பட்ட ஒருத்தனை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்க முடியுமா, இவன் உங்களுக்கு சிஇஓவா வேணுமா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த பொண்ணை வேலைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த கசனோ இதெல்லாம் சப்பக்கட்டு தான், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அந்த பொண்ணை எதுக்காக கூட்டு வந்திருக்கேன்னு இந்த ஆஃபீஸில் உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாரும் ஓட் பண்ணுங்க, என்ன சிஇஓ ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்.